கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எங்களை இதோ நடத்த போகின்றதற்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே, தேவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். வெறுங்கையாய் நான் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா. ஒரு கூட்ட ஜனத்தை நிச்சயமாய் நான் ஆதாயப்படுத்தி வருவேன், அதற்காக என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லுகின்ற பிள்ளைகளை இதோ தகப்பனும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலை வேளையிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நீர் எங்களோடு கூட பேச போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே. இதோ தகப்பனே, நீரே உயர்ந்தவராய், நீரே இதோ வல்லவராய் இருப்பதற்காக கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் பாதத்தில் எங்களை தாழ்த்து கொண்டும் தரை மட்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பெரியவராய் பெரிய காரிய செய்க. மீட்பு இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், என் மின்னவர் பாதம் சேர்வேன். எத்தனை பேர் விசுவாசி? விண்கிரீடம் இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா? விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், என் மின்னவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், என் மின்னவர் பாதம் சேர்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது நீதி உள்ள நியாயாதிபதி எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, என்னை போல தேவனை தேடுகின்ற அநேகருக்கு அவர் தருவார் என்று அந்த விண்கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஆயத்தமா இருக்கிறேனா? அந்த விண்கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் பாதத்திலே என்னை ஒப்பு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேனா? அதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டுமானால் நான் சகல காரியத்தை இழப்பதற்கு முதல்ல ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவரே, விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன் என்ற வார்த்தையோடு கூட ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே பேசுங்க, இடைப்படுங்க. மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். கடந்த நாட்களிலே எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? பார்த்த காரியங்கள் எல்லாம் என்ன பார்த்தோம்? கலிலேயர்களை குறித்து. வெரி குட், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். கலிலேயர்கள் கல்லாதவர்களாய் இருந்த போதிலும் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை அவர்கள் வாழ்க்கையில செய்ததை பார்த்தோம். கலிலேயர்களும் யார்தான்? கடந்த நாட்களில் சொல்லியிருப்பேன், கலிலேயர்கள் யார்தான்? யூதர்கள் தான். ஆனால் அவர்கள் கிராமத்து வாசிகள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்டமே இல்லாத ஒரு சிலரை தேவன் தெரிந்து கொண்டார். இங்கே தேவன் திறமையானவர்களை தெரிந்து கொள்வதில்லை. பயந்தவர்களை, நடுங்கினவர்களை, தேவனுக்கு பிரியம் இல்லாதபடிக்கு வாழ்க்கை வாழ்ந்தவர்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார். அவர்கள் போக்கில் இருந்து கொண்டிருந்தோம். நம்ம எல்லாம் அழைத்து ஒரே ஒரு கூடாரத்தில் என்ன பண்ணுறாரு? நம்மை ஒன்று சேர்த்து ஒரு மனதின் ஆவியை கொடுத்து ஒரே சிந்தையாய் நம்மை நடத்துகின்ற தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இந்த காலை வேளை எங்களோடு கூட திரும்பவும் பேசுங்க, இந்த கலிலேயரை போல தான் நாங்களும் இருக்கிறோம் என்று நம்மை தாழ்த்துவோம். ஆனால் நிச்சயம் கர்த்தர் பேசுவார். சரி, தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு ஆதாரமாய் எடுத்த வசனத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம். கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஆவி இல்லாத ஜனங்கள் விடுதலை இல்லாமல் இன்னமும் என்ன பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க? போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் எப்படி இதை தாண்ட போறனோ, எப்படி பிழைக்க போறனோ, எப்படி நடக்க போறனோ என்று அந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஆவியை பெற்ற ஜனங்கள் சொல்லுகின்றாங்க, அப்பா இந்த மண் பாண்டத்துக்குள்ளே பொக்கிஷத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இவர்கள்லாம் ஆவியை பெற்றவங்க. ஆவி இல்லாதவர்கள் உலகத்தின் காரியத்தை கொண்டு, உலகத்தின் காரியத்தை, நாளைக்கு இந்த காரியம் எப்படி நடக்க போகுது, நாளைக்கு இந்த பிரச்சனை எப்படி மாறப்போகுது, நாளைக்கு இந்த போராட்டம் எப்படி தீரப்போகுது என்று சொல்லி யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஆவியை பெற்றவர்கள்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே நான் விடுதலையோடு உம்மை துடிக்கத்தக்கதாக. அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல ஒரு நாள் காண போறோம். அன்னைக்கு தேவன் வானம் மீதிலே நிற்பார். மகிமை நிறைந்தவர். சேருபின்களும் சேராபின்களும் அநேக தூதர்களும் பரிசுத்தவான்களும் அவரோடு கூட மேகத்திலே இருப்பார்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுவார், எனக்காக வைராக்கியம் பாராட்டி பூமியில எந்த நேரத்திலும் எனக்காக ஆயத்தமாக இருந்த என் மகனும் என் மகளும் பூமியில இருக்கிறபடியினால் அவர்களை அழைத்து வரத்தக்கதாக நீங்கள் கடந்து செல்லுங்கள். நொடி பொழுதிலே மறுரூபமாகவும் மணவாளனை காணத்தக்கதாக கடந்து செல்வோம். அல்லேலூயா. அந்த நாளுக்காக நாம் பிரயாசம் பண்ணோம். ஏதோ என் தேவைகளுக்காக தேவனை தேடக்கூடாது. என் தேவையே தேவன் என்று தேடுவீர்களானால் நிச்சயமாய் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். அது மட்டும் இல்லாதபடிக்கு என் நோக்கம் நான் பரலோகம் கடந்து செல்வது, என் நோக்கம் நான் பரிசுத்தரை பார்ப்பது, என் நோக்கம் இந்த பூமியில வாழும் போது எப்படியாகிலும் அவரை பார்த்து விட வேண்டும் என்ற அந்த முயற்சியிலே ஓடுவது என்பீர்களானால் நிச்சயமாய் தேவனுக்கு பிரியமானவர்களாய் செயல்படுவீர்கள். அங்கே வேதம் அழகாய் சொல்கிறது, நம் எல்லோரும் திறந்த முகமாய். அல்லேலூயா. அப்போ சிலர் தங்கள் முகத்தை மூடிக்கொள்ளத்தக்கதாகவும் நடக்கும். அவங்க இந்த பூமியில் தேவனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. நேற்று நான் ஒரு காரியத்தை பார்த்தேன், ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங். இப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருந்த ஒரு அருமை தம்பியும் தங்கச்சியும் ஒரு சின்னதாக வீடியோ கிளிப்பிங் போட்டிருந்தாங்க. அப்போது அந்த தம்பி கேட்குறாப்புல, வாமா சீக்கிரம் போகலாம். அந்த தங்கச்சி என்ன பண்ணாங்க? தலைவாரி கொண்டு இருக்கிறாங்க. வாமா சபைக்கு சீக்கிரம் போகணும். ஏங்க கொஞ்சம் லேட்டாக போனால் தப்பு இல்லையே அப்படின்றாங்க. இப்போ தான் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும், இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு போகணும்? அப்போது அவர் சொன்ன ஒரு காரியம், அந்த ஊழியர்கள் அழகாக என்ன பண்ணுறாங்க? சில காரியங்களை நமக்கு புரிய வைக்கத்தக்கதாக பேசுகின்றார்கள். அப்போது இந்த நாட்டினுடைய முதல்வரை நீ சந்திக்க போகிற, இந்த ஒருவேளை சென்னையுடைய முதல்வரை நீ சந்திக்க போகிறேன்னு வச்சுக்கலாம்.
தமிழ்நாட்டுடைய முதல்வர் சந்திக்க நீ தாமதமாய் கடந்து செல்வாயா அல்லது சீக்கிரம் கடந்து சென்று விடாயா? அது எப்படிங்க, நான் சீக்கிரமா போயிடுவேன். அப்ப இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கும் மேலான ஒருவரை நீ சந்திக்க போகின்றாய். அப்ப நம்மளுடைய ஆசீர்வாதம் எப்படிதமா இருக்கும்? ஒருவேளை ஆராதனை பாடல்களிலே தேவன் நம்மை வார்த்தையினால் ஆசீர்வதிக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழக்க கூடாதபடிக்கு நாம் துரிதமாய் கடந்து செல்ல வேண்டும் என்று அந்த மனுஷன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமாண்டவரே, நான் முழுமையாக என்ன பண்ண அந்த காரியத்தை அனுபவிக்க வேண்டுமானால் என்னை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ளாக அத்தனை பெரிய ஞானம் இருக்கிறது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னதான் வளர்ந்திருந்தாலும் எந்த ஞானத்தை இல்லாதவர்களாக இருக்கிறோம்? இன்னும் கூட கர்த்தரை தேடத்தக்கதாக இருதயம் இல்லை, தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கத்தக்கதாக ஆவியின் அபிஷேகம் இல்லை. ஏதோ ஏனோ தானே என்று வரும். அது நான் தேவனுக்கு கனத்தை பண்ணவில்லை என்பதை கூறுகிறது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், கர்த்தர் தான் முக்கியம், கர்த்தர் தான் முக்கியம்னா அப்போ பரிசுத்த ஓய்வு நாளில் நான் என்ன பண்ணுவேன்? அதிகாலையில் எழுந்த ஆண்டவருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி தரைமட்டமாக ஒப்பு கொடுத்து நான் பிந்தி வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்களான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவங்க ஏதோ தேவைகளுக்காக வராங்க. அவங்க தேவைகள் முடிந்த மாத்திரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க முழுவதுமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. சொல்லலாம் எனக்கு இந்த சூழ்நிலை, மற்ற நேரத்துலலாம் சூழ்நிலை வராது. கர்த்தரை தேடும் பொழுது என்ன வந்துடும்? அப்படியேப்பட்டவர்கள் சொல்லுகின்ற சாக்கை கர்த்தரும் ஏற்றுக்கொள்வதில்லை, பரலோகமோ ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லேலூயா. மற்ற காரியத்துக்கு நம்ம முந்தி அடித்து கொண்டு செல்வதை காட்டிலும் என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுவோம்? முந்தி கடந்து வருவது நல்லது என்று சொல்லுவேன். அல்லேலூயா. ஒருவேளை கற்றுக்கொள்கின்றவர், தேவனுக்கு கனம் கொடுக்கின்றவர்கள் இந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க? முக்கியத்துவப்படுத்துவாங்க. கற்றுக்கொள்ளாதவங்களை குறித்து கவலையே இல்லை, அவங்க என்றைக்குமே மாற மாட்டாங்க. செவிட்டு விரியன்கள்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானகர் சொல்லுவார். அவங்க காது இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. கேட்காதவர்களை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க 1000 தான் சொன்னாலும் திருப்பி அதே இடத்துல தான் நிற்பாங்க. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் மாட்டாங்க. அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க? சேரவும் மாட்டாங்க. நம்ம ஒன்றா பாட்டில் சொல்லிக்கலாம், நானும் என்ன பண்ணுவேன்? அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லலாம். கண்டிப்பாக கிடையாது. நீ எப்போ தேவனுக்காக உன்னை தாழ்த்துகின்றாயோ அப்பொழுதுதான் உயர்த்தப்படுவே. அல்லேலூயா. தேவனுக்காக தாத்தாம நம்ம மனுஷனுக்காக மற்றவங்களுக்காக போது கர்த்தர் நீ எந்த அளவுக்கு அளக்கின்றாயோ அதே அளவுக்கு தான் என்ன பண்ண போறோம்? உனக்கும் அளக்கப்படும். நீ எந்த அளவுக்கு நேரத்தை கொடுக்குற, எந்த அளவுக்கு தேவனை சேவிக்கிற, எந்த அளவுக்கு உன்னை தாழ்த்துக்கின்ற என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது. கர்த்தர் தன்னை சார்ந்திருக்கிறவர்களை கவனித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமான்கள் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. சரி, நம்ம தொடர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் கடந்த வாரத்தில் பார்த்தா அதே காரியத்திற்கு நேராக கடந்து சொல்லுவோம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தது. அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு, அங்க பாருங்க, ஒருமனப்பட்டபடியினாலே அவர்கள் என்ன பண்ணாங்க? அப்ப எல்லாருக்குமே யார் தேவைப்படுகிறது? தேவன் தேவைப்படுகிறார். தேவனுடைய அன்பு தேவைப்படுகிறது. அவங்க பயந்தார்கள், நடுங்கினார்கள். அவங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு பெரிய தாக்கம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லுவோமானால் நிச்சயம் மரணம் உண்டு என்பதை அறிந்த போதிலும், இந்த பூமியில் நான் எவைகளை சேர்த்து வச்சாலும் அவைகள் எனக்கு நிலை என்பதை புரிந்து கொண்ட போதிலும் அவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்க, ஒரு மனமாய் கர்த்தரை தேடுவோம். அந்த ஒரு மனமாய் தேடுகின்ற நபர்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அவங்க எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்திருந்தாலும் அந்த ஆண்டுகளை கடந்து அவர்களுடைய பெயர்கள் இன்றும் பேசப்படுவதற்கு காரணம் தெரியுமா? அவங்க ஒரு மனதோடு கூட கர்த்தரை தேடினது தான். அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு தேடுறோன்ட்டு ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அங்கே பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற
சகல தேசத்தாரும் வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை நல்லா புரிஞ்சுங்க. எல்லாரும் அங்க என்ன பண்றாங்க? கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மீது ஒரு மனுஷி மீது ஊற்றப்படும் பொழுது அவர்கள் தங்கள் நிலையை மறந்து தங்கள் நிலையிலிருந்து மாறி கற்றவனை காட்டிலும், அல்லேலூயா, எல்லாம் கற்றுக்கொண்டாங்க, அவர்களை காட்டிலும் இவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா கற்றுக்கொண்ட நாம எப்படிதான் இருக்கிறோம்? இன்னும் கல்லாதவர்கள் போலதான் இருந்து கொண்டு இருக்கிறோம். அங்க வேதம் சொல்லுகிறது, வாசிங்கப்பா தொடர்ந்து அதே வசனத்தை. எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா? அல்லேலூயா. பேசிக் கொண்டிருக்கிறவங்க யார் தான்? கலிலேயர் அல்லவா? இவர்களெல்லாம் கல்லாதவர்கள் அல்லவா? இவர்களுக்கு என்ன தெரியாது? படிப்பின் நாட்டம் இல்லாதவர்கள், பல தரப்பட்ட பாஷைகள் இவர்கள் எப்படி பேசக்கூடும் என்று ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு காரியம் அங்கே நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, கவனிங்க, இருக்கிறவங்க கவனிங்க. அங்க கலிலேயர் எப்படியாப்பட்டவர்கள் என்று கடந்த நாட்கள்ல பார்த்தோம். யூதர்களை போல அவர்கள் கற்றவர்கள் அல்ல, அவர்கள் யூதர் தான், ஆனால் அவங்க கற்றவர்கள் அல்ல. அவங்க அராமிக் பாஷை மட்டும்தான் பேசுவாங்க. அதாவது ஒருவேளை கிராமத்தின் பாஷையை போல ஒரு பாஷையை பேசக்கூடியங்க. ஆனால் தேவனிடத்திலே தன்னை சரண்டர் பண்ணி தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்ட போது, அல்லேலூயா, அவர்கள் வல்லமை பெற்றுக் கொண்டவர்களாய் அநேகருக்கு ஆச்சரியத்தை தரத்தக்கதாக அங்கே வேதம் அழகாய் சொல்கிறது. எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இவர்களா கலிலேயர்கள்? இவர்களா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்தும் பேசத்தக்கதாக இவர்கள் படிப்படிவு அற்றவர்களாயிற்று. இவர்கள் எப்படி ஐயா இந்த காரியத்தை பேசுகின்றார்கள் என்று ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு நிகழ்வுகள் அங்கே நடந்தது. அல்லேலூயா. அதுவே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டதற்காக காரணமாக இருந்தது. எந்த மனுஷன் உன்னால உலகம் சொல்ல, இந்த காரியம் உன்னால முடியாது, நீ செய்ய மாட்ட, உன்னால செயல்பட முடியாது என்று உலகம் சொன்னாலும் கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை மாற்றக்கூடிய வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் முன்மாறி பின்மாறி மழை பெய்தது போல அக்கினிமயமான நாவுகள் கொடுக்கப்பட்ட போது, அல்லேலூயா, அவர்கள் தேவனை அறிந்தவர்களாய் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய். முதல்ல ஒரு காரணம் தெரியுங்களா? அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய தன்மையை மாற்றிவிடும். அவன் கல்லாதவனாய் இருக்கலாம், அவன் கர்த்தரை அறியாதவனாய் இருக்கலாம், அவன் தேவனுக்கு பிரியமில்லாமல் அதற்கு முன்பாக நடந்திருக்கலாம். எப்போ தன்னை தேவ சமூகத்தில் சரண்டர் பண்ணி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தரை தேட வேண்டும் என்று அவன் நினைத்தானோ, அல்லேலூயா, அவன் நினைவுகளை அறிந்த கர்த்தர் சொல்லுகின்றார், நீ கல்லாதவனாய் இருந்த போதிலும் காண்கின்றவர்கள் வியக்கத்தக்கதாக ஆவியின் அபிஷேகம் உன்மேல ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினால் உலகத்தின் ஞானத்தை காட்டிலும் உன்னத ஞானம் தேவ பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவியை, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. நல்லா புரிஞ்சுங்க. இம்மட்டும் உயிரடையாமல் இருந்த எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படும் போது, அல்லேலூயா, ஆண்டவர் சொன்னார் இல்லையாப்பா, நீ என்னைக்கு இந்த பழத்தை சாப்பிடுறிய அன்னைக்கு சாகவே சாவா என்று ஆதாமின் நாட்களிலே செத்து கிடந்த எல்லா ஆவிகளையும் உயிர்ப்பிக்கத்தக்கதாக ஆவியானவர் அந்த பிள்ளைகள் மீது ஊற்றப்படுகிறார். அதற்கு முதல்ல அவங்க செஞ்ச காரியம், தன்னை அர்ப்பணித்தார்கள், ஆண்டவருக்கு பிரியமாய் ஒரு இடத்திலே வந்து சேர்ந்தார்கள். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தன்னை தாழ்த்தின போது, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா.
முன்மாறி காலத்திலே பொழிந்திட்ட ஆவியை பின்மாறி காலத்திலே பொழிந்திடுமே. ஊற்றப்பட உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறி காலத்திலே பொழிந்திட்ட ஆவியை பின்மாறி காலத்திலே பொழிந்திடுமே. உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை வருகிறது. அது மனுஷனை உயிர்ப்பிப்பது மட்டுமல்ல, அவன் நிலையை மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு தாகம் இல்ல, எதையோ பெற்றுக்கொள்ள தாகமா மணிக்கணக்கா நிக்கிறேன், மணிக்கணக்கா போயிட்டு எங்கேயோ நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் உயிரடைய வேண்டும் என்று நினைத்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தாகமற்ற மகனாய் மகளாய் மாறிவிட்டேன். ஆனா எனக்கு பேர் என்னது? ஐ அம் கிறிஸ்டியன். யாரு நானு? கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்களை தவிர கிறிஸ்டின் பேர் வச்சவன கிறிஸ்தவம் கிடையாது. அல்லேலூயா. எனக்கு கிறிஸ்டின்ல பேர் வச்சிட்டாங்க, அந்த கோசம் நான் கர்த்தரையே தட மாட்டேன், அவருக்கு கணத்தையே கொடுக்க மாட்டேன், அந்த கோசம் நான் கிறிஸ்தவன் கிடையாது. நான் தரித்து கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி எப்ப நான் எழும்புறேனோ அப்பதான் நான் உண்மையான கிறிஸ்தவனா இருக்கிறேன். உண்மை கிறிஸ்தவன் எந்த இடத்துலயும் தேவன் என்ன பண்ண மாட்டான், விட்டு கொடுக்கவே மாட்டான். கிறிஸ்தவன் அல்லாதவன் எல்லா இடத்துலயும் தேவன் என்ன பண்ணுவான், விட்டு கொடுத்துருவான். எல்லா இடத்துலயும் விட்டு கொடுப்பான். அவன் வேலைனா விட்டு கொடுத்துருவான், அவன் தேவைனா விட்டு கொடுத்துருவான், அவன் ஒருத்தர் சந்திக்கணும்னா யாரை விட்டு கொடுத்துருவான், கர்த்தரை விட்டு கொடுத்துருவான். நீங்க என்னதான் பாருங்க, இஸ்லாமியரை பாருங்களேன், எவ்வளோ பெரிய காரியம் நடக்கட்டும், எவ்வளோ பணம் அவங்க கிட்ட புரளட்டும், ஆனா தேவனுக்கு கொடுக்கிற மகிமையை என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. அவங்க பாருங்களேன், அவங்க அந்த இடத்துல காம்ப்ரமைஷன் ஆக மாட்டாங்க. நீ என்ன வேணாலும் சொன்ன, என்ன வேணாலும் நடக்கட்டும், எது வந்தாலும் கர்த்தர் தான் கொடுத்தது. கர்த்தரை அல்லாமல் எனக்கு யாருமே என்ன பண்ணல, கொடுக்கல. அந்த அவர் யெகோவா தேவனை தான் அவர்கள் தொழுது கொள்கின்றார்கள். அவங்க சொல்லுவாங்கப்பா, எது கொடுத்தாலும் சரிப்பா, அந்த நேரம் தேவனுக்குரியது, அதனால தான் அந்த உயர்வுக்கு அவங்க போனாங்க. அல்லேலூயா. நம்மளாம் ஏன் ஏறி ஏறி இறங்குறேன் தெரியுமா? சொல்லுங்க. கர்த்தருக்கு உரிய கனத்தை கொடுக்க மாட்டோம். நல்லா வந்துனே இருப்போம், சபைக்குள்ள நல்லா வந்துனே இருப்போம், திடீர்னு பார்த்தா வரமாட்டோம். ஏன்னு கேட்டால் வேலை இருக்குதுன்னு. அல்லேலூயா. அவன் ஒரே நிலையில இருப்பதற்கும் அவன் பழுகி பெருகினதற்கு காரணம்னா அவன் கர்த்தருக்கு பயந்தான், தன்னை தாழ்த்தணும், ஒப்பு கொடுத்தான், கர்த்தர் பழுகி பெருக செய்தார். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு பயப்படுற ஜனம் இல்ல, கர்த்தரை ஏமாத்துற ஜனம். அல்லேலூயா. அப்படியேப்பட்ட ஜனமா இருக்கிறதுனால தான் நம்ம கர்த்தருக்குள்ள என்ன பண்ண முடியல, growth ஆகவே முடியல. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்குள்ள இல்ல, தேவனுக்கு பிரியமாய் நடக்கின்ற நடக்கை என்னிடத்துல இல்ல. அதனால தேவன் என்ன பண்ண மாட்டாரு, ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் என்ன பண்றாரு, என்ன ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னால என்ன பண்ணல, ஆசீர்வாதம். ஏன்னா இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கும் போதே நீங்க கர்த்தரை அந்த அளவுக்கு தேடுறீங்க. அல்லேலூயா. இன்னும் உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சுட்டாருன்னு வச்சுக்கலாம், நீங்க எந்த அளவுக்கு தேடுவீங்க? அப்புறம் நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல தான், எல்லாம் எனக்கு இருக்குது, நான் எதுக்கு கடவுளை தேடணும்? நம்மளுடைய குணாதிசயம் எப்படி தான் வந்துடும், எனக்கு எல்லாம் இருக்குது. பெந்தகோஸ்தே நாளுக்கு மறு வாரத்தில் சொன்ன ஒரு காரியம், எல்லாம் எனக்கு இருக்குது, நான் எதுக்கு கடவுளை தேடணுன்ற அந்த மனப்பக்குவத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தரால முடியாது. எவன் தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. அந்தி கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் ஆண்டவரை மறுதலிக்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றார்கள். அல்லேலூயா. மகிமைப்படுத்தத்தக்கதாகத்தான் தேவன் உன்னை தெரிஞ்சுக்கின்றார். இல்லை கருவிலே நீ காணாம போயிட்டு இருப்ப. இத்தனை ஆண்டுகள் பிறந்து வளர்ந்து இவ்வளோ காரியத்தில் என்ன பண்ண ஆண்டவர் உன்னை உருவாக்கி இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிற மாட்டாரு, நிற்க வச்சிருக்க மாட்டாரு. அங்கே நாணமற்று கிடந்த எல்லோர்களால் அவமா எண்ணப்பட்ட அந்த மனுஷர்களை பார்த்து அவர்கள் பிரமித்து போற காரணம் என்ன? ஒரு பாஷை தான் பேசி கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், நீங்கள் கலிலேயர் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தச்சு வேலை செய்கின்றவர்களாக இருந்தாங்க, கூலி வேலை செய்கின்றவர், அந்த மாதிரி ஆட்கள் தான் இருந்தாங்க. அவங்க படித்தவங்க அதிகமாக கிடையாது. அதனால தான் அங்கே யூதர்கள் பார்த்து சொல்லுவாங்க, கல்லாதவர்களாகிய இவர்களிடத்திலிருந்து தேவனுடைய மகத்துவத்தை கேட்கின்றோமே என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 11வது வசனத்தில் சொல்கிறாங்க, கிரேத்தரும் அரேபியருமாகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அல்லேலூயா. அவங்க ஒரு பாஷையில பேசல, பலதரப்பட்ட பாஷையில் பேசத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டார்.
அந்த ஊற்றப்பட வேளையில ஊற்றத்தக்கதாக அவர்கள் தன்னை தாழ்த்தினார்கள், ஒப்பு கொடுத்தார்கள், ஒரு மனமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணதில்ல, நம்ம தாழ்த்துறதும் இல்லை, ஒப்பு கொடுக்கறதும் இல்லை, நேரத்துக்கு கடந்து வரதும். அல்லேலூயா. கடந்து வரதும் இல்லை. பயமற்றவர்களாக இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானுடைய அன்பை முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு என்ன தெரியுமா நடக்குது? லிமிட்டடா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள செயல்படுகின்றார். எப்படி தெரியுமா? சிலர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையோடு நின்றுவாங்க. அவள் தான் அதுக்கு மேல்பட்டு என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களால ஒரு காரியமும் செய்யவே முடியாது, அந்நிய பாஷையோடு ஸ்டாப் ஆயிடுவாங்க. சபைக்கு வருவாங்க, திடீர்னு ஆராதனை நேரத்தில் திடீர்னு அந்நிய பாஷையில் நிரப்பாங்க, அவ்வளோதான், அத்தோடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தெரியாது? ஆவியானவருடைய உறவு தெரியாது, ஆவியானவருடைய செயல்பாடு தெரியாது, அவர் எப்படி அவர்களை செயல்படுத்துகின்றார் என்பது நம்மளுக்கு தெரியாது. சிலர்லாம் அப்படி கிடையாது. சிலது மக்கு பழைய நாட்கள்லேருந்து எப்படி தான் இருக்கும், அது கூட பெற்றுக்கொள்ளாது. பெற்றுக்கொண்டவங்களே எவ்வளோ கிரேட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, உலகத்தை விட்டு கொஞ்ச நாச்சு வேறு பிரிக்கத்தக்கதாக தேவனிடத்தில் எந்த அளவு அளந்தார்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறார், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அளந்து கொடுக்கின்றார். அதை காட்டிலும் தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்க வேதம் சொல்லுகிறது, கல்லாதவர்களாகிய அவர்கள் கல்விமான்களுடைய பாஷைகளை பேசுவதற்கு எப்படி ஐயா முடியும் என்று கேட்டீர்களானால் அவங்க அர்ப்பணித்தாங்க. நான் படிக்கலனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் கர்த்தரை தேடுவேன், கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன், கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்றாரோ அந்த காரியத்தை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன், செயல்படுவேன் என்று சொன்னார்கள். அதனால தான் அங்கே நடந்த காரியத்தை பாருங்க. அவங்க எல்லாருமே ஏழாவது எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுகிற இவர்கள் எல்லாம் யார் தான்? கலிலேயர் அல்லவா, சாதாரண ஒரு மனுஷன் அல்லவா, இவன் கிராமத்தான் அல்லவா, இவனால எப்படி ஐயா இந்த காரியம் செய்ய முடியும்? அல்லேலூயா. அப்படின்னு பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் சாதாரண மனுஷனை கொண்டு அசாதாரணமான காரியத்தை செய்தார். நம்மளை பார்த்து உங்களால் ஊழியம் செய்ய முடியுமா, நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களான்னு கேட்கத்தக்கதாகத்தான் தேவன் நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு, உயர்த்தி வச்சுக்கிறார். எங்களால் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, எங்களால் செயல்பட முடியாத காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்கள், செயல்படுகின்றீர்கள் என்று சொல்லத்தக்கதாகத்தான் தேவன் என்ன பண்ணார், நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆனால் அந்த உயர்வுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுறதுல போவது இல்லை. போகக்கூடாதபடிக்கு வேறு எதையோ தேடி வேறு எதையோ, இங்கே வந்தாலும் என் சிந்தை எங்கே தான் இருக்குது, தேவனை கவனிக்கிறது இல்லை. இங்கே வந்தாலும் தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்துல தேவனை கவனிக்கிறது இல்லை. இங்கே வந்தாலும் வெளிப்புறகான் தான். அல்லேலூயா. அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, வாசிங்கப்பா. அப்படியே நம்மில் அவரவர் தங்களுடைய ஜென்ம பாஷைகளில் பேச கேட்கிறோமே, பார்த்தியரும் மேதியரும் ஏலமித்தியரும் மெசொலதோமியரும் யூதேயா கப்பத்தோக்கியா பந்து ஆசியா பிரிக்கியா பப்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேனா பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடி இருக்கிறவர்களும் அங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்து மைந்தர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே நல்லா புரிஞ்சுங்க அப்பா, இத்தனை பாஷைகளை பேசக்கூடிய ஆவியின் அபிஷேகத்தை அங்க கொடுத்தாரு. அல்லேலூயா. அங்கே நடந்த காரியத்தை பாருங்க. நம்ம உடனே என்ன பண்ண, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க, அந்நிய பாஷை பேசுவீங்க, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு. ஆனால் கர்த்தருக்கு இப்போ எப்படிதமா, கல்லாதவர்கள் இவர்களுக்கு கல்விமானின் நாவை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. பேசக்கூடாத நபர்கள் பேசுகின்றார்கள். மற்றவர்களுடைய பாஷையிலே தேவனுடைய மகத்துவம். அங்கே போய் பிரெஞ்சு பேசினவனோ அல்லது இங்கிலீஷ் பேசினவனோ பிரிட்டிஷ் பேசினவனோ அவன்லாம் எதை பேசவே இல்லை. என் தாளாந்த குறிச்சி, என் திறமையை பாரு, என் தாளாந்த பாரு, என்ன குறிச்சி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணல, அதை குறித்து அங்கே பேசவில்லை. பேசின எல்லாரும் எதை தான் பேசினாங்க, ஒரு மனதின் ஆவி உடையவன் ஒரே சிந்தையாயிருப்பான். அவன் எதை பேசினாலும் அந்த இடத்துல தேவன் இருப்பார். நல்லா புரிஞ்சுங்க. உண்மை கிறிஸ்தவர்களை பாருங்களேன், எந்த காரியம் பேசினாலும் அங்கே யாரை கொண்டு வந்துடுவாங்க, தேவனை கொண்டு வந்துடுவாங்க. அங்கே தேவன் இல்லாமல் அங்கே தனிமையில் இருக்கவே
மாட்டாங்க. ஏதாவது ஒரு பகுதியில் தேவன் கண்டிப்பாக 10 வார்த்தை பேசும்போது அதில் தேவன் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம 10 வார்த்தை பேசினா அதில் 2 வார்த்தை தேவன் இல்லைன்னா நம்ம தேவனிடத்தில் இன்னும் உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். இதுதான் விஷயம். ஒரு இடத்துல போய் நம்ம சாட்சியாக பேசுகிறோம், இல்லை நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களிலோ காண்கின்ற உறவுகள் மத்தியில் பேசும்பொழுது நாம் 2 வார்த்தை கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே சொல்லனா நம்ம கர்த்தரோடு கூட இல்லைன்னு அர்த்தம். அவங்க மகத்துவத்தை பேசினார்கள், இத்தனை பாஷையில் பேசினார்கள், எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்கதாக பேசினார்கள். ஆனால் பேசும்போது தான் திறமையை ஒருத்தனும் பேசலை. நான் பார்த்தியா இந்த மாதிரி மேதியரும் பிரிஷியரும் உடைய பாஷைகளை பேசுறேன்னு சொல்லிட்டு அவன் அடுத்தவங்கிட்ட போய் என்ன பண்ணல. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, ஒரு பாஷை நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. இல்லை நம்ம ஒன்றில் சிறந்தவனாக இருந்தால் அதில் என்ன பண்ணுவோம், நீ எதில் சிறந்தவனாக இருக்கிறியோ அந்த சிறந்ததை கொடுத்தது யார் தான் சொல்ல மாட்டேன்றீங்களே. கர்த்தர் தானே கொடுத்தாரு. உனக்கு நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்க, நீங்கள் பிறக்கும் போதே இந்த திறமையோடு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க, நான் பிறக்கும் போதே இந்த திறமை என்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்கிறவங்க ஒருத்தர் கை காட்டுங்க. நான் ஊழியத்தை விட்டு போயிடுறேன். அல்லேலூயா. எவனிடத்துல இல்லை, நீ திறமை பெற்றுக்கொண்டதெல்லாம் தேவ சமூகமே. ஆனா அந்த திறமையை இன்னைக்கு எங்க கொண்டு போய் காட்டி கொண்டு இருக்கிறீங்க? நீ பெற்றுக்கொண்ட திறமைகளை எங்க கொண்டு போய் காட்டி கொண்டு இருக்கிற? உலகத்துல காட்டுற அதை பெரிதென்று காண்பிக்கிறாய், உன்னை பெரிய ஆளாக காண்பிக்கிறாய். அல்லேலூயா. அங்க தேவன் இல்லை, தேவ சாயலையும் அங்க காணும். ஆனா பேசுகின்ற அவர்கள் எல்லோரும் எதை பேசினாலும் சரி, நான் மகத்துவமான தேவனை பேசுகின்றேன். அல்லேலூயா. ஏன்னா என்னை வழி நடத்தினவரை குறித்து நான் என்ன பண்ண போகிறேன், அங்கே பேச போகிறேன். என்னை நடத்தினவர், என்னை நல்லவர் என்பதை நான் என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இதை பேசுகிறேன் அதை பேசுகிறேன் அதெல்லாம் பேசலை, நான் துதிக்கத்தக்கதாக இது பிரமித்து பார்க்கத்தக்கதாக ஒரு காரியத்தை கண்டிருக்கிறேன். அப்படியாப்பட்டவருடைய மகத்துவத்தை இங்கே பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் எல்லோரும் வெளியே போய் நீங்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேசியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அநேக ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் தேவனுடைய மகத்துவத்தை இது வரைக்கும் தேவனுடைய அன்பு பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் பேசியிருப்பீங்க? நம்முடைய காரியத்தை, நம்முடைய திறமைகளை, நம்முடைய தாளந்துகளை என்ன பண்ணியிருப்போம், பேசியிருப்போம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனுஷன் சொல்றாரு, சேருபீன்களே சேராபீன்களே பரிசுத்தரை பாட சொல்லித்தாருங்கள் சொல்லித்தாருங்கள் சொல்லித்தாருங்கள், மன்னோர் விண்ணோராகும் வரை சொல்லி பாடுங்கள். சொல்லித்தாருங்கள் சொல்லித்தாருங்கள், மன்னோர் விண்ணோராகும் வரை சொல்லி பாடுங்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அவர் கேட்குறாரு, மனம் வந்து ஆண்டவரே நான் உன்னை தரிசிச்சுட்டேன், உன்னை பார்த்துட்டேன், உன்னுடைய அன்பில் நிலைத்து இருக்கிறேன். இன்னைக்கு நான் எது தெரியுமா கேட்குறேன், அடுத்தது உண்மை எப்படி துதிக்கிறேன் ஆண்டவரே, உன்கிட்ட எப்படி சேர்ன ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி நம்ம கேட்குறோமா? அப்படி சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அடுத்தவர்களுக்கு முன்னாடி தேவனை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கிறோமா, இல்லை தேவன் அற்றவர்களாக இருக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்களேன். நான் தேவனோடு கூட இருக்கிறேன், எங்கே போனாலும் கர்த்தரை நான் எந்த இடத்துல சாட்சி பகிர்வேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? உங்கள் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். சில காரியத்தை தேவன் மட்டும்தான் உங்கள் இடத்துலேருந்து ஆராய முடியும். நீங்கள் சாட்சியாக இருப்பீர்களானால் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை விருதாவாக்கவில்லை என்ற அர்த்தம். இல்லை பிரதர், 3 நேரம் என் திறமையை தான் காட்டினுக்கிறேன், என் தாளந்து. நல்லா புரிஞ்சுங்க. உலகத்துக்கிட்ட நீ என்னதான் திறமையை காட்டினாலும் உன்னை காட்டிலும் திறமையானவன் வரும்பொழுது உலகம் உன்னை மறக்கும். நீங்க நினைச்சிடாதீங்க நம்ம தான் என்னைக்குமே ஸ்டாண்டர்டா இருப்போம். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாம் தேவ மனுஷர்களை குறித்து எத்தனையோ 1000 ஆண்டுகள் கழிச்சு பேசப்பட்டது. உங்களை குறித்து என்ன குறித்து எத்தனை ஆண்டுகள் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க திறமைகளினால எத்தனை பேர் எத்தனை ஆண்டுகள் பேசி கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல பாட்டு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பாட்டை என்ன பண்ணுவீங்க, அடுத்த நல்ல பாட்டு வர வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, பாடுவீங்க. அடுத்த நல்ல பாட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இந்த நல்ல பாட்டை மறந்துடுவீங்க. நம்ம ஒரு காரியம் புரிஞ்சுங்க, தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் என்னைக்குமே சாட்சி உள்ளவர்களாக இருப்போமானால் கர்த்தர் உங்களை எந்த நாளுமே சாட்சியாக நிறுத்துவார். இங்க அப்போஸ்தலர்கள் அபிஷேகத்தை பெற்ற
பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர்கள் வீணாய் விருதாய் இருக்கவில்லை. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்தில் தன்னை தத்தம் செய்தீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க அந்த மனநிலையே இல்லை. நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமா இல்லை போது நான் எப்படி ஐயா அநேகருக்கு சாட்சியா இருக்கக்கூடும்? அதனால தான் நான் பண்றேன், ஞாயிற்றுக்கிழமையோடு கூட முடிஞ்சிருது. மற்ற நாள்லாம் நான் வீணா விருதா என்ன பண்றேன், எல்லாருக்கும் சாட்சியா இருக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறேனே தவிர இல்லை. அல்லேலூயா. அந்த மனு நான் சில ஊழியக்காரங்களாம் பார்ப்பேன். அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி தேவனோடு கூட இவங்க சஞ்சரிச்சு கொண்டே இருக்கிறாங்க, தேவனோடு கூட எப்படி இவங்க இருந்து கொண்டே இருக்கிறாங்க. சில ரகசியத்தெல்லாம் கற்றுக்கொள்ளும் போது அவங்க தேவனோடு கூட இருக்கிறதுக்கான அடிப்படைகளை சொல்ல ஓஹோ இப்படி தான் தேவனோடு கூட இருக்கணும் போல இருக்கு. அந்த சிந்தை உலகத்தின் சிந்தை வரும்போது தேவனுடைய பிரச்சனை நம்மளை விட்டு விலகி போகிறது. உலகத்தின் சிந்தை வரும்போது என்ன பண்ணுது, நம்ம மயக்கப்படுகின்றோம். அந்த மயக்க நிலை தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நம்மை விலக்கி விடுகிறது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லா நேரத்திலும் உம்மோடு கூட இருக்கத்தக்கதாக உம்மை துதிக்க ஆராதிக்க, நீங்கள் ஒரு புறத்தில் உலகத்தோடு கூட இருந்தாலும் உங்கள் இருதயம் அவரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கணும். அப்படி இணைக்கப்பட்டு இருப்பீர்களானால் எல்லா இடத்திலும் தேவனுடைய மகத்துவத்தை அல்லாமல் வேற எந்த காரியத்தை குறித்து என்ன பண்ண மாட்டீங்க. அந்த 10 சொல்றாரு, பர்வதங்களே காடு வனங்களே தேவனை சந்திக்க சொல்லித்தாருங்கள் சொல்லித்தாருங்கள் சொல்லித்தாருங்கள், பின்னூராகும் வரை சொல்லி பாடுங்கள். சொல்லித்தாருங்கள் சொல்லித்தாருங்கள், மன்னோர் விண்ணோராகும் வரை சொல்லி பாடுங்கள். அவர் எதை போய் கேட்கிறாரு? பர்வதங்களே காடு மலைகளே தேவனை நீங்களாம் எப்படி துதித்து கொண்டு இருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்க போய் வெளிப்படுத்தல் விஷயத்துல பாருங்களேன், அது எப்பொழுது அவரை காண்போம் என்று ஆவலோடு கூட காத்து கொண்டு இருக்கிறதா. எப்போ வானம் மீது அவர் வரப்போறாரு, அவர் மகிமையை நாங்கெல்லாம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு பாக்குறீங்களே, மலை இருக்குதுங்க, அது பேசுமா பேசாதா, அதெல்லாம் போயிட்டு பக்தன் கேட்கணப்பா. பர்வதங்களே காடு வனங்களே அவரை துதிப்பது எப்படி என்று சொல்லித்தாருங்க. குருவியை பாருங்களேன், காலையில் எழுந்து என்ன பண்ணுது, அவரை துதிக்கிறது. பறவைகள் துதிக்கிறது, எல்லாருமே துதிக்கிறாங்களே. எனக்கு துதிக்க தெரியாம இருக்கிறேன்னு, எப்படி துதிப்பது என்பதை சொல்லிக் கொடுங்க. அவர் மகத்துவத்தை சொல்லுவதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்பதை நம்ம மறந்துட்டோம். மகத்துவத்தை அறியக்கூடாதபடிக்கு இருக்கிறபடியினால் தான் அன்பருடைய அன்பு புரியல. எனக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் வாஞ்சையில், ஆண்டவரிடத்தில் என்னை சரண்டர் பண்ணவும் எனக்கு இருதயம் இல்லை. அல்லேலூயா. அது இருந்துச்சுன்னா இந்நேரம் ஆவியின் அபிஷேகம் மட்டும் இல்ல, அடுத்த கட்டத்துக்கு கடந்து சென்றிருப்பீங்க. இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் அதே இடத்துல அந்நிய பாஷையோடு கூட நிக்கல. அதற்கு பிற்பாடு ஒரு காரியத்தை செய்கின்றார்கள். என்ன செய்தார்கள் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகின்ற இவர்கள் எல்லாம் யார்தான்? அவங்க அத்தோடு நிக்கல, அத்தோடு காஸ்பல் சொல்ல வந்துட்டாங்க. சுவிசேஷத்தை சொல்லி எப்படியாவது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். நான் தேவ சமூகத்தோடு கூட அல்லது அபிஷேகத்தோடு கூட அந்நிய பாஷையோடு கூட நான் நின்று விட விரும்பவில்லை. என் அடுத்த காரியம் என்ன தெரியுமா? நான் தேசமெங்கிலும் சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் இருதயம் அடுத்த கட்டத்துக்கு அவர்களை அழைத்து வந்தது. முதல் காரியம், நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல்ல என்ன பண்ணும்? சரண்டர் பண்ணும். மேல் வீட்டில் இதுதான் நடக்கிறது. மேல் வீட்டில் இந்த உறவு தான் இருந்துச்சு. அன்னைக்கு தனியாக இருந்த நோவா மேல் வீட்டில் போய் செபிக்கும் பொழுது, மேலறையை கட்டும் பொழுது ஒரு காரியத்தை அவன் புரிந்து கொண்டான். இங்க தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும், தேவனோடு கூட உறவில் இருக்கிற இடம் எது என்பதை அவன் அறிந்து கொண்டான். நம்ம மேல் வீட்டில் இருந்த போதிலும் தேவனுடைய அன்பு தெரியாது, தேவனுடைய பிரசன்னத்தை விரும்பல, தேவனை இன்னும் நான் நம்பலையா, எனக்கு நன்மை செய்வார்னு நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன்னு வச்சுங்களேன், என் கையில் ஒன்றும் இல்லைனாலும் கர்த்தர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. என்கிட்ட ஒன்றும் இல்லைனாலும் கர்த்தர் என்னை நடத்துவார். கடந்த நாட்களில் நாங்கள் மதுரை தேனிக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, அப்போ போக வேண்டிய சூழ்நிலை. நான் சாட்சியாக தான் சொல்கிறேன் உங்ககிட்ட, ஏதோ என் குறைகளை சொல்லி இல்லை, நான் எதை கேட்டாலும் கர்த்தரிடத்தில் என் தேவையை சொல்லி கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே நீங்கள் பார்த்துங்க ஆண்டவரே, ஏன்னா ஊழியம் உங்களுடையது, நான் உங்களுடைய பிரதிநிதியாக தான் கடந்து போகிறேன். இப்போ டிக்கெட்டுக்கு நாங்கள் புக் பண்ணால் எங்களுக்கு 2500 ரூபாய் போகிறதுக்கு டிக்கெட் ஆகுது. என்கிட்ட காசு இல்லை, அன்றைக்கி காசு இல்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பிரதருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி
தேனி போகணுன்னு முடிவாயிடுச்சு, கம்பம் போகணுன்னு முடிவாயிடுச்சு. ஆண்டவர் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக எங்களுக்கு அந்த தங்கச்சி கூட்டினே இருக்கிறாங்க. அண்ணா வாங்கினேன் வீட்டில் முதல்ல அவங்க அப்பா இறந்து போகிறாரு, அவங்க தம்பி இறந்து காட்டில் இருக்கிறாரு. காட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு இறந்தவரை என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் எப்படி செத்தாருன்னு இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. 20 நாள் அவர் பாடி கிடைக்கல. அவர் டீகம்போஸ் ஆகிட்ட பிறகு தான் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டுறதுக்கு அந்த பாப்பா கூட்டின்னு போகிறாங்க. அந்த சூழ்நிலாம் அந்த பாப்பா என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் தம்பியை காணண்ணா, என்னன்னு தெரிலண்ணா, நீங்கள் சோம் பண்ணிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஆனால் 20 நாளாக அவன் பாடி வந்து இங்கே இதுக்குள்ளே தானே இருக்குதானே, டீகம்போஸ் ஆகிட்டுக்குதுண்ணே, என்னை கூப்பிட்றாங்கண்ணே ஸ்டேஷனில், ஜோம் பண்ணிங்கண்ணே. இப்படிலாம் அந்த தங்கச்சி ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ண எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லினே இருப்பாங்க. உறவு கிடையாது, சொந்தங்கள் கிடையாது, தெரிஞ்சவங்க கிடையாது. நான் போக சொல்ல எட்டிய பண்ண கேட்டார், பிரதர் என்ன ஃப்ரெண்டுங்களா இல்லை உறவான்னு கேட்டார். ரெண்டுமே கிடையாது. அவங்க எங்கள் சொந்தக்காரங்க இல்லை. எனக்கு எங்கே இருக்கிறாங்க, தேனியில் சொந்தக்காரங்க. எனக்கு தெரிஞ்ச சொந்தங்கள்லாம் எனக்கு இங்கே தான் இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு சில உறவுகளை ஏற்படுத்துகிறாரு. எங்கே கிட்டத்தட்ட ஒரு 400-450 500 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி போகிறோம். இங்கே காலையில் நாங்கள் 10:30 மணிக்கு பஸ் ஏறுறோம், மறுநாள் காலையில் தான் அங்கே போய் சேர்றோம். நாங்கள் 9 மணிக்கு தான் 9-9:30 மணிக்கு போய் சேர்ந்தோம். நாங்கள் அப்போ கிட்டத்தட்ட 12-13 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறத்தக்கதாக உறவுகளை தேவன் மட்டும்தான் உண்டாக்கி கொடுத்தாரு. அங்கே போவதற்கு நாங்கள் பஸ்ஸுக்கு எனக்கு காசு இல்லை. அப்போ நான் டிக்கெட் புக் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், ஜானா என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா டிக்கெட் கிடைக்கதான்னு பாருங்க, ட்ரெயினில் டிக்கெட் இல்லைன்னுட்டாரு. என்ன ஐயா பண்ணலான்னு கேட்டால், நான் பஸ்ஸில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னவர் திடீர்னு அடுத்த ஃபோன் பண்ணி பஸ்ஸில் டிக்கெட்டுக்கு எதுனா புக் பண்ணுறோன்னாரு. நான் விசுவாசத்தில் சொல்கிறேன், காலையில் கொடுத்துட்றேன் தம்பி, காலையில் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டேன். நான் இதான் சொன்னேன், காலையில் புக் பண்ணிக்கலாம் தம்பி, காலையில் கர்த்தர் என்ன பண்ணார், இந்த தேவைகளை சந்திச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். அவர் திடீர்னு பார்த்தா எனக்கு டிக்கெட் அனுப்பி வைக்கிறார். நைட்டு ஒரு 10:30 மணிக்கு எனக்கு என்ன பண்ணுறாரு, டிக்கெட் அனுப்பி வைக்கிறாரு. 2300 சில்லறையோ நோ டிக்கெட் காசு. அப்போ நான் உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி 10 மணிக்கு நம்ம விசுவாசமாக சொல்லிட்டோம், கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி கரெக்டாக வந்து டிக்கெட் புக் பண்ணுறேன். சகோதரி வந்து அன்றைக்கி காணிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க. அன்றைக்கி டிக்கெட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த நைட்டில் வந்து நான் ஏசப்பாட்டு அவர்கிட்ட பேசிட்டு சொல்லிட்டேன், பார்த்துக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி சகோதரி வந்து என்ன பண்ணுறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க. நான் அந்த காணிக்கை வச்சுட்டு என்ன பண்ணுறேன், யோசனை பண்ணேன். அந்த காணிக்கை அன்றைக்கி கொடுக்கல, அன்றைக்கி மறுநாள் தான் வந்து கொடுத்தாங்க அவங்க. அன்றைக்கி மறுநாள் வந்து அந்த காணிக்கை கொடுக்குறாங்க. நான் டிக்கெட் புக் பண்ண சொல்லிட்டேன், காலைல 10 மணிக்கு கொடுக்குறேன்ட்டா 10 மணிக்கு கொடுக்கல. 10 மணிக்கு ஆனால் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அவர் சொல்கிறாரு, அண்ணா நீங்கள் எங்கள் பிரதர் தான், இந்த ஊழியத்தில் எனக்கும் பங்கு வேண்டும், அதனால் நான் ஒரு காரியம் செய்கிறேன்னா, டிக்கெட்டுக்கு நீங்கள் காசெல்லாம் எதுவும் எனக்கு கொடுக்க தேவையில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள் போயிட்டு வாங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. ஒரு மனுஷன் எங்கேயே இருக்கிறவர், இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று நினைக்கிறவர், அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 2350 ரூபா அவர் கொடுத்தது மட்டும் இல்லை, நான் மறுநாள்லாம் வந்து அந்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியல அவர்கிட்ட. நான் பார்க்குறேன், நம்ம சொந்த நமக்கு நெருங்கின சொந்தங்களே என்ன பண்ண மாட்டாங்க, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரேட்டிங் பேசின்னு இருப்பாங்க. இது தரட்டா, இது பண்ணிட்டா, அது பண்ணிட்டான்னுவாங்க. ஆனால் நம்மை அறியாத உறவாகிய ஆவிக்குரிய உறவுகள் என்ன பண்ணுறாங்க, நம்மளை தாங்க நினைக்கிறாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னால் என்ன பேசுறதுன்னு தெரில. நான் காலையில் 10 மணிக்கு அவர்கிட்ட என்ன சொல்லுதுன்னு தெரில. 10 மணிக்கு ஒரு மெசேஜ், அவர் மெசேஜை பார்த்துட்டு நான் அனுப்புகிறேன், தம்பி எனக்கு என்ன வார்த்தை சொல்லுறதுன்னு எனக்கு தெரியல தம்பி. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன்னா நான் அவன் தம்பி இல்லையா, ஊழியத்திற்காக போகிறேன்னா நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா அப்படின்றாரு. நைட்டு 10 மணிக்கு வந்து நைட்டு வந்து என்ன பண்ணாங்க, சகோதரி ப்ரேயர் முடிச்சுட்டு என்கிட்ட காணிக்கை கொடுக்குறாங்க. நான் காணிக்கை வாங்கிட்டு 9 மணிக்கு இங்கே சபத்தில் உக்காந்துக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தம்பிக்கு தேவைகள் இருக்குது, அந்த காசை அனுப்பிவிடுன்றார். என்கிட்ட 2000 ரூபாய் அப்போ இருக்குது, 1000 ரூபாய் காணிக்கை இருக்குது. 1000 ரூபாய் அவங்க வந்து காணிக்கை கொடுத்தாங்க, 2000 ரூபாய் இருக்குது. நான் என்ன பண்ணேன், உடனே அக்கௌண்ட்டில் போட்டு அவருக்கு அமுச்சு விட்டு, தம்பி எனக்கு காசை அமுச்சிட்டு அந்த மின்ட்டு எஸ்எம்எஸ் பண்ணி விட்றேன். அவர் அடுத்த 10 நிமிஷம் என் லைனில் வராரு. ஏன்னா காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு காரியம் சொன்னேன், ஏசப்பா உன் குடும்பத்தின் தேவைகள் இருக்குதுன்னு சொல்கிறார் தம்பி, அதனால தான் நான் காசை கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது அவர் உடனே அடுத்த நிமிஷம் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னார், தேவை இருக்குதுண்ணே, ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஊழியத்தை தாங்கணுன்னு சொல்கிறாருண்ணே. பரவாயில்ல தம்பி வச்சுங்க, நான் தேவைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் பண்ண போயிட்டேன். நான் மறுநாள் போக சொல்ல, அன்றைக்கி நைட்டு எனக்கு டிக்கெட் புக் பண்ணுறாங்க. அன்றைக்கி போக சொல்ல என்கிட்ட இருக்கிற காசு 500 ரூபாய் மட்டும்தான். இப்போ இந்த 500 ரூபாய் எடுத்து நான் என்ன பண்ணோம், எங்கே போயிட்டு வரணும், தேனிக்கு போயிட்டு தேனிலேருந்து. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவனை அழைத்து கொண்டு வரேன்ட்டு. நான் நைட்டு 10 மணிக்கு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். திடீர்னு அந்த தம்பி ஃபோன் பண்ணுறாப்புல, அண்ணா நான் ஒரு 1000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறேன், நீங்கள் போயிட்டு வந்துட்ட பிறகு பார்த்துக்கலாம் போங்கண்ணா அப்படின்றாரு. நாம் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவோமானால் தேவன் யாரை கொண்டாகிலும் நம்மை நடத்துவார். நாங்கள் போயிட்டு வரேன், அவங்க எனக்கு ஆஃபரிங் கொடுத்தாங்க, கொடுத்து தான் என்ன அனுப்பிச்சாங்க. நான் போனேன், அந்த ஃபேமிலியை பார்த்தேன். போனால் எங்களுக்காக சகல காரியத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க, எங்களுக்காக காத்திருக்கிறாங்க.
நாங்கள் போனோம், அந்த குடும்பத்தில் ஜெபம் பண்ணோம், கொஞ்ச நேரம் இருந்து முடிச்சுட்டு 5:30 மணிக்கு கரெக்டாக பஸ் ஸ்டாப் வந்து பஸ் ஏறும்போது கர்த்தர் நிறைவாக தான் எங்களை அழைச்சிட்டு வந்தார். குறைவோடு கூட இல்லை, நிறைவாக அழைச்சிட்டு வந்தார். நான் காலையில் 6 மணிக்கு வர சொல்ல அந்த தம்பி கொடுத்த 1000 ரூபாய் என்ன பண்ணால் பாஸ்டர் மகிட்ட காணிக்கை கொடுத்து எனக்கு அக்கௌண்ட்டில் இருந்தால் போடுங்க, ஜானையா கொடுக்கணும், அதையும் அனுப்பிச்சி விட்டேன். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் குறைவுக்குள்ள நடத்துறதில்ல. நீ அவரை விசுவாசித்து நடக்கக்கூடுமானால் குறைவுகள் வந்தாலும் அதற்குள்ளே நிறைவை கொடுக்கின்றவர் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவரை கற்றுக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு அவரோடு கூட கிட்டி சேர்வதற்கான வழி இது. உன்னை ஃபஸ்ட்டு அர்ப்பணம் பண்ண, ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே நீ கல்லாதவர்கள் ஆகிய இவர்கள் கர்த்தருடைய நாமத்தையும் மகத்துவத்தையும் சொல்வதை கேட்கும் பொழுது எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. நம்ம எத்தனை ஆண்டு வாழறது முக்கியம் கிடையாது, வாழும்போது சாட்சியோடு கூட வாழறோமா? உன் சாட்சி கர்த்தருக்குரியதாக இருக்குமானால் நீ மரித்தும் நீ பேசப்படுவாய். அதோடு கூட என்ன ஆகிடாது, உன் காரியம் முடிஞ்சிடாது. கிட்டத்தட்ட அப்போஸ்தலருடைய காரியங்கள்லாம் முடிஞ்ச எத்தனை 1000 ஆண்டு ஆயிடுச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அப்போஸ்தலரை குறித்து இன்றைக்கும் பேசுகிறோம். இன்றைக்கும் பேதுருவை குறித்து தெரியும். இன்றைக்கும் அப்போஸ்தலருடைய எல்லா நாமங்களும் நம்மளுக்கு தெரியும். காரணம் என்ன தெரியுமா? அவங்க தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து தான் இன்றும் பேசப்படுகிறார்கள். அல்லேலூயா. அவங்க காசு பணம் எதையும் பார்க்கல, மற்ற காரியத்தெல்லாம் பார்க்கல. மகத்துவம் உள்ள அந்த தேவனை நான் சார்ந்திருக்கத்தக்கதாக என்னை அர்ப்பணிக்கிறேன்ட்டு அர்ப்பணித்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆவியானவர் அவர்களை நடத்துகின்ற காரியத்தை தான் இன்றைக்கும் பார்க்குறேன். அவங்க அதே நிலையில் இருந்தில்ல, ஆவியை பெற்றுக்கொண்டு மேல் வீட்டில் என்ன பண்ணல, அந்நிய பாஷையோடு கூட இருக்கல, அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. நான் செய்ய வேண்டிய, செயல்பட வேண்டிய, அநேகரை சந்திக்க வேண்டிய காரியங்கள் உண்டு என்று சொல்லி அவர் மகத்துவத்தை சொல்ல சொல்ல நடந்த காரியம் என்ன தெரியுமா? வாசிங்கப்பா பார்க்கலாம், 12 வாசிங்க. எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னவாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள், பரியாசம் பண்ணார்கள். மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணார்கள். அப்பொழுது யாரு? அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமிலும் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு முதல்ல என்ன பண்ணுங்க? செவி கொடுங்கள். அல்லேலூயா. கல்லாத ஒரு மனுஷன் எழும்பி நின்று சொன்னா, படித்தவர்களை பார்த்து பேசுகின்றான், எல்லா மற்றையும் அறிந்தவர்களை பார்த்து பேசுகின்றான். முறைமைகளை அழகாய் கற்றவர்கள். மோசே கொண்டு வந்திருந்த 5 ஆகமத்தை படித்து தேவனுடைய தன்மை எப்படியாப்பட்டது என்று அறிந்த யூதர்களிடத்திலே பேதுரு பேசுகின்றான். கல்லாதவன், எதை பத்தியும் தெரியாதவன், அவன் படித்தவர்களை பார்த்து சொல்றான், கொஞ்ச நேரம் ப்ளீஸ் முதல்ல என்ன பண்ணுங்க, எனக்கு லிசன் பண்ணுங்க, என் வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க. நான் என்னை குறித்து பேச இங்க வரவில்லை, என்னுடைய திறமைகளை குறித்து பேச வரவில்லை. நான் அழகா துதிப்பேன், அழகா ஆராதிப்பேன், அழகா பாடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க வரல. என்னால எல்லாம் முடியும்ட்டு என்னை காண்பிக்க இங்க வரவில்லை. நான் என்னை தெரிந்து கொண்ட, என் மீது ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து என்னை அநேகருக்கு முன்பாக ஆச்சரியமாய் நிறுத்தின என் அன்பின் தேவனை குறித்து சொல்ல வந்துள்ளேன். அல்லேலூயா. அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. பேதுரு 11 கூட எழுந்து நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகின்ற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து எப்பாச்சு? 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. தீர்க்க தரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. இப்போ பேதுரு யோவேல் என்ற ஒரு தீர்க்க தரிசியை குறித்து பேசுறாரு. பேதுருவே கிட்டத்தட்ட எத்தனை 1000 காலமா 1000 வருஷமா பேசணும் பேதுருவை குறித்து. எப்போ இருந்தாரு பேதுரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருப்பாரா? இல்லை எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருப்பாரு? இவர் இப்போ இந்த பேதுரு கிட்டத்தட்ட யோவேல் தீர்க்கதரிசின்னு ஒரு தீர்க்கதரிசியை குறித்து பேசுறாரு. இவர் பேதுரு நாட்களுக்கு முன்பாக எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா?
தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா இது தெரியாதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 800 ஆண்டுகளிலிருந்து 835 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் இந்த யோவேல் தீர்க்கதரிசி. இந்த யோவேல் தீர்க்கதரிசி இடத்துல இருந்த ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவர் இந்த நாட்களில் நடக்க போகின்ற காரியத்தை அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்பாகவே 3000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடக்க போகின்ற எல்லா காரியத்தையும் தீர்க்க தரிசனமாய் சொன்னவர். அல்லேலூயா. அவர் சொன்னாரேப்பா, நீங்க யோவேல் தீர்க்கதரிசி முதல் அதிகாரம் முதல் வசனத்தை போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. அவன் சொல்லுகின்ற காரியத்தின் ஆழத்தையும் அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக சில வார்த்தைகளை பேசுவோம். எடுத்து வாசிப்போம். யோவேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. யோவேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் என்னவென்றால், இப்ப யோவேல்னா எனக்கு யாருன்னு தெரியல. யோவேல்னா எனக்கு யாருன்ட்டு இப்போ இங்கிலீஷில் யோவேல்னா யார் பிரதர்? யாரு? ஜோயல். யார் இவரு? ஜோயலுக்கு தீர்க்க தரிசனமாய் யோவேல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இல்லைங்களா, ஜோயல்னு பேர் வைக்கிறாங்க இல்லைங்களா. இவங்க எல்லாருக்குமே எது தெரியும்? யோவேல் என்ற ஒரு மனிதன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினால் கிறிஸ்துவுக்கு முன்பாக 800 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு தீர்க்க தரிசியை குறித்து என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவரை குறித்து கல்லாதவனாகிய யார் பேசுறாங்க? பேதுரு பேசுறான். யோவேலினால் உரைக்கப்பட்டது இன்று நிறைவேறுகிறது. யோவேல் எதை தெரியுமா உரைச்சாரு? பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். முதியோர்களே இதை என்ன பண்ணுங்க? கேளுங்க. பேதுரு சொல்றாரு, இப்ப யூத ஜனங்களே, எல்லாவற்றையும் கற்றவர்களே, முதல்ல என்ன பண்ணுங்க? லிசன் பண்ணுங்க. அந்த ஆவியின் அபிஷேகம் நல்லா பாருங்க. அதே யோவேல் மீது ஊற்றப்பட்ட ஆவியின் அபிஷேகம் பேதுரு மேலே ஊற்றப்பட்டு அவனும் சொல்றான், யூதர்களே முதல்ல இதை கவனிங்க. நீங்களும் நான் என்ன தெரியுமா சொல்லணும்? கிறிஸ்துவர்களே, தேவனை அறிந்தேன் என்று பொய் சொல்லி திரிகின்றவர்களே, முதல்ல நீங்க கவனித்து கேளுங்கள். உங்கள் காதுகளிலே ஒரு பெரிய சத்தத்தை துணிக்க பண்ண போகின்றோம். அது இனி வருகின்ற நாட்களிலே நடக்க போகின்ற காரியத்தின் அடிப்படையை கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக யோவேல் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவகையில் எல்லாவற்றையும் சொல்லிட்டான். என்ன பிரதன் கேட்புங்க? பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டோ? இதன் செய்தி உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்நிதிக்கும் தெரிவிக்க கடவது. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளிகள் தின்றது, வெட்டுக்கிளிகள் விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளிகள் விட்டதை முசுக்கொட்டை பூச்சிகள் தின்றது. வாசிமா. வெறியரே விழித்துக் கொள்ளுங்கள், அழுவுங்கள். திராட்சை ரசம் குடிக்கின்ற சகல ஜனங்களே, புது திராட்சை ரசத்தின் நிமித்தம் அலறுங்கள். அது உங்கள் வயிற்று வாயினின்று விலக்கப்பட்டது. எண்ணி முடியாத ஒரு பலத்த சாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்களும் துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்களும் அதற்கு உண்டு. அது என் திராட்சை செடியை அடித்து என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டயம் முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாய் நடக்க போற காரியத்தை கொஞ்சம் கவனிங்கள் தேவ பிள்ளைகளே. நடக்க போகின்ற சம்பவத்தை குறித்து அங்கு யோவேல் சொல்லுகின்றான். மறைக்கப்பட்டிருக்கிற ஒருவேளை உன்னை பாதுகாக்கின்ற உன்னுடைய ஆவியின் அபிஷேகம் உன்னை விட்டு கடந்து செல்லவும், உன்னை சத்ருவானவன் மிகவும் ஈஸியாக அல்லது சுலபமாக உன்னை ஆட்கொள்ளத்தக்கதாக ஒரு காரியத்தை அங்கே ஆண்டவர் எழுதி வைத்துள்ளார். நீங்க என்னன்னு கேக்குறீங்க? இந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா மரத்தையும் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி அழகாக என்ன பண்ணிருக்கு தெரியுமா? சில மரம் பச்சையாக பார்த்துருப்பீங்க, சில மரம் பட்டையோடு கூட பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? இதெல்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க? இந்த பச்சையாக இருக்கிறதும் பட்டையாக இருக்கிறதும் எதுக்கு நினைக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப ஒரு முருங்கை மரத்தை பாருங்களேன். முருங்கை மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை மரம் எப்படி வளர்க்கும் போது அது மேலே எப்படி வரும்? ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஒரு கலரில் என்ன பண்ணும் மேலே. அல்லேலூயா.
இப்போ அப்படியாப்பட்ட காரியம் எல்லாத்தையும் ஏன் அது மேலே மூடி இருக்கு தெரியுமா? அது மூடி இருக்கிற வரைக்கும் உள்ள இருக்கிற உயிரணுக்கள் சேதப்படுத்தப்படாது. உள்ள இருக்கிற காரியங்கள் ரொம்ப சேஃப்டியா இருக்கும். நம்ம தோலை சும்மா அப்படி மேலே கருப்பா இருக்குது, இதை உரிச்சுன்னா உள்ள எப்படி தெரியுது? அது அந்த வெள்ளையா இருந்துச்சுன்னா அதுல நீங்க எந்த டஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு என்னத்தை கொடுத்துரும்? வேதனை கொடுக்குமா கொடுக்காதா? இல்லை பிரதர், ரொம்ப இனிமையா இருக்கும் பிரதர், நாங்கள் அடிக்கடி தோல் உரிச்சு விளையாடுவோம். அல்லேலூயா. அது கொஞ்சம் நீங்கள் கீழே வந்து சிராய்ப்பு ஏற்பட்ட போது அது வலியும் வேதனையும் கொடுத்து விடுகிறது. ஏன் தெரியுமா? உன் முழு சரீரத்தை பாதுகாப்பதற்காக தேவன் செய்து வைத்த ஒரு விதமான பாதுகாப்பு வளையாது. அதே போல தான் அங்கே ஆவியானவர் யோவேலை கொண்டு சொல்கின்றார், அப்பா தேசத்தில் ஒரு பெரிய காரியம் நடக்க போது, ஒரு பெரிய பிரச்சனை வரப்போது, அது வருவதற்கு முன்பாக அது வரும்பொழுது என்ன தெரியுமா பண்ணும்? அது உன்னை ஜீவனோடு கூட இருக்க விடாதபடிக்கு உனக்கு மேலே இருக்கிற உன்னுடைய காரியத்தை எல்லாம் எடுத்து விட்டு உன்னை எப்படி தெரியுமா நிற்க வச்சிரும்? நீ எதுபட்டாலும் வேதனையை அனுபவிக்கணும் என்ற காரியத்தை கொடுத்துரும். அல்லேலூயா. அந்த காரியம் உன்னை தேவனை குறித்து யோசிக்க விடாது, தேவ தன்மைகளை நிற்க விடாது, தேவனோடு கூட இசைந்திருக்க விடாது. அப்படியாப்பட்ட ஒரு காரியம் தேசத்தின் மீது வரப்போகின்றது என்பதை அவன் சொன்னது மட்டுமல்ல, அங்கே யோவேல் அழகாய் சொன்னான், எண்ண முடியாத பலத்த சாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்களும் துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்களும் அதற்குண்டு, அது என் திராட்சை செடியை அடித்து என் அத்தி மரத்தனை வந்து உரித்து. மேலே இருக்கிற என்ன பண்ணுது? ப்ரொடெக்டிவாக இருக்கிறது இல்லையா? அந்த காரியத்தை எல்லாம் எடுத்து. கொஞ்சம் கவனிங்கம்மா, உங்களோடு கூட தான் பேசுகிறார் ஆண்டவர். நீங்கள் இங்கே வந்து வீணா விரதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவே மாட்டீங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உரித்தெடுத்து உங்களை நிலையற்ற ஒரு வாழ்க்கையில் நிறுத்த போகிறது. அல்லேலூயா. அது எப்படி வரும் என்று அழகாய் அவன் சொல்லி இருந்தான். அது திராட்சை செடியை முதல்ல உங்ககிட்ட இருந்து இனிமையை எடுக்குது. உங்ககிட்ட இருக்கிற எதை எடுக்குது? உங்ககிட்ட இந்த இனிமையை எடுத்து விடுகிறது, உன்னை துக்கப்படுத்துகிறது, உன்னை வேதனைப்படுத்துகிறது. உன் வேதனை எவ்விதமா இருக்கும்? நீ அடுத்தவர்களை சார்ந்திருக்க கூடாதபடிக்கு, அதாவது அதை சமாளிக்க கூடாதபடிக்கு உன் சரீரமும் ஒரு பிரச்சனை போய் நிற்கும். வருகின்ற காரியம் முதல்ல என்ன பண்ணா? உன்னிடத்துல இருக்கிற உன் இனிமையை எடுக்கிறது. அது இனிமையை எடுத்தது மட்டும் இல்லை, இனி நீ எந்த காரியத்திலும் திடமாய் நிற்கக்கூடாதபடிக்கு உன் பலனை உன் சரீரத்திலிருந்து அற்றுப்போக பண்ண போகின்றது. அப்படியாப்பட்ட காரியங்கள் ஒன்று இந்த தேசத்தில் வருகிறது. அதை புரிந்த ஜனமே நீ விழித்துக்கொள் என்று அங்கே யோவேல் சொல்லுகின்ற தீர்க்க தரிசனத்தை பார்க்கின்றோம். யோவேல் புத்தகம் ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். இன்னைக்கு நடக்க போகிற வருகின்ற நாட்களில் ஏஐயை கொண்டு நடக்க போகிற ஒரு பெரிய காரியத்தை யோவேல் தீர்க்க தரிசனம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்குலாம் தெரியாத ஒரு விஷயம் தெரியுமா? கார்களை தயாரித்து கொண்டிருந்த அந்த கம்பெனிகள் இப்போ என்ன தெரியுமா? ஒரு ரோபோட்டை தயாரிக்க ஆரம்பித்து விட்டது. ஏஐல ரோபோட் வருது, எத்தனை பேருக்கு தெரியும்? அதெல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் அதை கொண்டு இன்னும் பல காரியங்களை செய்ய போறாங்க. அது உங்களுடைய எல்லா காரியத்தையும் இன்னைக்கு நீங்க ஏஐ கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்தீங்கன்னா அது அழகா என்ன பண்ணுது உங்களுக்கு? நான் கடந்த நாட்களில் ஒரு ஏஐ ஒன்று என்ன பண்ண இறக்கி அதில் ஒரு சாங்கு கொடுத்தோடனே அது எனக்கு என்ன பண்ணுது? பாடி எனக்கு மியூசிக்லாம் போட்டு அழகாக கொடுத்துச்சு, நீட்டாக கொடுத்துச்சு. இன்னைக்கு என்னுடைய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுது தெரியுமா? அது அப்சர்வ் பண்ணுது. என்னுடைய நடக்க என்ன, என் செய்கை என்ன, என் பேச்சு என்ன, என்னுடைய காரியங்கள் என்ன, என் பலவீனங்கள் என்ன என்பதை கூட அது என்ன பண்ணுது? அறிந்திருக்கிறது. இப்போ அது இந்த தேசத்தின் மீது வரப்போகிறது. அது இந்த தேசத்தை மட்டும் அல்ல, அது என் வாழ்க்கையும் பாழாக்க போகிறது. இந்த சம்பவம்லாம் எப்படி நடக்கும்னு நீங்க யோசனை பண்ணலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக உன் ஆட்கொள்ளுமோ தெரியும். உன்னிடத்துலேருந்து உன் இனிமையை முதல்ல எடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணும்? உன்னுடைய காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பட்ட உரிச்சு நீ உலகத்தின் காரியத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு நீ மனமடிவு உண்டாக்கி உன்னையே மாய்த்து கொள்ளத்தக்கதாக காரியத்தை உண்டு பண்ணி இந்த பூமியிலிருந்து நீ தேவ ராஜ்யத்திற்கு போகக்கூடாதபடிக்கு உன்னை வாழ்வற்றவனாய் மாற்றிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. இதை 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக யோவேல் சொன்னபோது அநேகருக்கு புரியல.
அங்க 4 விதமான காரியத்தை யோவேல் காட்டி சொல்றான்ப்பா. வெட்டி கிளிகள் விட்டது பச்சை கிளிகள் தின்றது, பச்சை கிளிகள் விட்டது முசுக்கொட்டை பூச்சிகள் தின்றது என்று அவன் அநேக காரியங்களை அடைக்க கொள்ளுமோ தெரியல. எனக்கு செழிப்பான சில காரியங்கள் என் வாழ்க்கையில கடந்து வந்து என் பட்டைகளை ஏற்றவனாய் மாற்றப் போகிறது என்பதை அங்கே அவன் சொன்னபோது அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் ஒருவருக்கும் இல்லை. அல்லேலூயா. சில காரியத்தை நான் உலகத்தை பார்த்து பார்த்து எதெல்லாம் என் கண்ணுக்கு இனிமையா இருக்குதோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கிற என்னுடைய ப்ரொடக்டிவ் என்ன பண்ணும், என்னை விட்டு நீக்க போது என்பதை தெரியாதபடிக்கு அதனிடத்தில் என்னுடைய காரியத்தை சொல்லி அதனோடு கூட நான் வாழத்தக்கதாக என் வாழ்க்கையை என்ன பண்றேன், அதை பார்த்து 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 செழிப்பு தான். செழிப்பு மட்டும் இல்லை, நான் சொல்றேன் பணம் காசு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகத்தில் கவர்ச்சியா இருக்கக்கூடிய காரியத்தெல்லாம் பார்த்து 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 நான் என்ன பண்றேன். அதனால தான் யோவேல் சொல்லும் போது சொல்றான்ப்பா, முதியோர் இதை கேளுங்கள். என்னது, இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெனரேஷனுக்கு சொல்லுங்க. ஏன்னா பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளிகள் தின்னும். உன் கண்ணுக்கு கவர்ச்சியா ஒரு காரியம் வரும், அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண தெரியுமா, உன் வாழ்க்கையில் வந்து உன் நேரத்தை தேவனோடு கூட சேரக்கூடாதபடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கும். அது முடிஞ்ச உடனே அடுத்த காரியம் வரும். நீ ஒரே காரியத்தை தொடர்ந்து பார்த்துருந்தனா என்ன பண்ணுருவ, ரொம்ப எச்சரிக்கை அடைஞ்சிருவ இல்லையா. அதனால அடுத்த கலர் வருது, வெட்டுக்கிளி வேற கலரில் வரும், அது கொஞ்சம் மிக்சிங்காக தான் வரும். அல்லேலூயா. அது வந்து என்ன பண்ண தெரியுமா, உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக காரியத்தை செய்யும்போது உனக்கு புரியாது, ஏன் இதெல்லாம் நடக்குது எதனால் அப்படின்ட்டு நீ யோசிக்கிற தன்மை இருக்காது. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் மாட்ட. நீ நினைப்ப நம்ம எதிலையோ வளர்றோம். அது உன் பட்டையை உரித்து கொண்டு இருக்கிறது என்பதை அறியாதபடிக்கு நீ அதனோடு கூட இசைந்திருப்பாய். அல்லேலூயா. அது உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாய் நிலையற்றவனாய் மாற்றி தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் உன்னை என்ன பண்ணும், நடத்தும் என்பதை மறந்து விடாதே. அங்கே அழகாய் சொல்லப்படுகிறது, வாசிங்கம்மா. என் திராட்சை செடியை அடித்து என் அத்தி மரத்தை உறுத்து என் பட்டைகளை முற்றிலுமாய் தின்று போட்டது. அதன் கிளைகள் எப்படி ஆயிடுச்சு, வெண்மையாய் மாறி போயிடுச்சு. அது ப்ரொடக்டிவ் இல்லாமல் என்ன பண்ணுது, அந்த மரம் இருக்குது. இப்போ அந்த மரத்தை யார் ஒன்றாலும் தாக்குதல் பண்ணலாம், அதில் எது ஒன்றாலும் வந்து என்ன பண்ணலாம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மரம் கொத்தி ஒரு மரத்தை ஓட்ட பண்ணோன்னா ரொம்ப நேரம் என்ன பண்ண செயல் பண்ண காரணம் என்ன தெரியுமா, மேலே இருக்கிற அந்த ப்ரொடக்டிவ் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாது, இடம் கொடுக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி ஏன்னா அது ரொம்ப தடிமனாக இருக்கும். அது என்ன பண்ணும், அது பாதுகாத்து கொண்டு இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கி என்ன பண்ண தெரியுமா, அதுக்கு உள்ளே கடந்து சொல்லும். இப்போ அந்த ப்ரொடக்டிவே இல்லைன்னா எந்த மரங்குத்தி கலராக வந்து என் பக்கத்தில் நின்று என்னை கொத்தினாலும், தெளிவாக சொல்லணுமா, உலகத்தின் எந்த காரியங்கள் வந்து என்னை தாக்குதல் பண்ணாலும் என்னால் பாதுகாக்க முடியாத நிலையில் நான் இருக்கிறபடியினால நான் அதனிடத்தில் சரண்டர் ஆகிடுவேன். என் சிந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ட் ஆகும். என் சிந்தை கவர்ச்சிக்கு ஏற்றவண்ணமாக என்னை என்ன பண்ணுறோம், மாற்றிக்கொள்ளும். அது கடைசியில் என்னை மனமடிவாக்கி உலகத்தை விட்டு என்னை வேறு பிரித்து விடும். அவன் சொல்றான், என் திராட்சை செடிகள் அழிந்து என் அத்தி மரங்கள் உரித்து அதன் பட்டைகளை முற்றிலுமாய் அகற்றி போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. தன் பாலிய வயது புருஷனுக்காக ரட்டுரித்திருக்கிற பெண்ணை போலவும் புலம்ப போஜன பலியும் மான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. நல்லா புரிஞ்சுங்க. அவன் சொல்றான் பாருங்கப்பா, போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்தபடியினால இங்கே நான் எங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டேன், தேவனுடைய சமூகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு என்ன ஆயிடுச்சு, அற்று போயிடுச்சு. தேவனுடைய உறவு இல்லாதபடிக்கு போனது என்பதை அங்கே யார் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, பேதுரு எழும்பி சொல்லி கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்லாதபடிக்கு அப்படியே தொடர்ந்து வாசிப்பம்பா. எப்படி கர்த்தருடைய ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க, துக்கப்படுறாங்க. ஏன் வரல இந்த பிள்ளைங்க, என்ன ஆச்சு, எதனால காரியம் நடந்தது. ஆனா அவங்க உலகத்தின் தந்திரவாத இடத்துல பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்போ துக்கமாக இருப்பாங்க, அவங்க இப்போ போராட்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு எது தெரியல தெரியுமா, அப்பா நான் தேவனிடத்தில் போனால் என் பிரச்சனை மாறன்ற அந்த ப்ரொடக்டிவ் இப்போ அவங்களிடத்துல இல்லாதபடியினாலே அவர்கள் நிலையற்றவர்களாய் தாங்களை என்ன பண்ணுறாங்க, வேதனைப்படுத்திக் கொள்கிறார்கள். வாசிங்கப்பா.
பூமி என்ன பண்ணுது? வயல்வெளி பாழாயிற்று. எது செழிப்பை கொடுக்கும் என்று நினைத்தேனோ, எது தேவனுக்கு பிரியமாய் செயல்படும் என்று நினைத்தேனோ, அப்படியாப்பட்ட வயல்வெளிகள் எப்படி போயிற்று என்று வேதம் சொல்கிறது? பாழாய் போயிற்று. இது தேவனுடைய தரிசனத்தை கண்டு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டும் என்று சொல்லித்தான் அந்த நல்ல நிலத்தில் தேவன் நல்ல விதைகளை விதைத்தார். ஆனால் அது இப்ப எப்படி ஆயிடுச்சு? ஏன்னா எண்ணங்களும் சிந்தனைகளும் அதுல ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. ஒரு நிலத்துல நல்ல காரியங்களை நீங்க போடும்போது தான் அந்த நிலம் நல்லதை முளைப்பிக்கிறது. நம்ம சிந்தனையில இப்ப இப்படி வச்சுப்போம், நல்லத்தை வேணும், நல்லத்தை சொன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தாதான் இங்க ஆவிக்குரிய ரகசியங்கள் பிறக்கும். இப்போ உள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்க? உலகத்தின் சகல காரியமும் இருக்குது. அல்லேலூயா. உலகத்தினுடைய பாடல்கள் எங்க தான் இருக்குது? இருக்குதா? அப்ப இங்க நல்ல பாடல் வரும்னு எப்படி சொல்ல முடியும்? இங்க நீ எதனா ஒரு பாட்டு பண்ணா உடனே எந்த பாட்டு தான் வருது உனக்கு? சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், 3 நேரம் ஒருத்தர் சினிமா பாட்டையே கேட்டுனுக்கிறீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எதனா ஒரு பாட்டு பண்ணால் என்ன பாட்டு பாடுவீங்க? தேவசாயல் ஆக மாறி தேவனோடிரு அப்படின்னு பாட்டு பாடுவீங்க. இப்போ இல்லை பிரதர், நல்ல நிலம் நல்லதை கொடுக்கணும்னு நினைச்ச நிலம் இன்னைக்கு நல்லதை கொடுக்கக்கூடாதபடிக்கு அது கெட்டு போயிட்டு என்று வேதம் சொல்லத்தக்கதாக ஒரு காரியத்தை இங்கே யோவேல் சொல்றாரு. அப்பா, உலகத்தின் காரியங்கள் எல்லாம் சிந்தக்குள்ள வந்துடுச்சுப்பா, இன்னைக்கு நன்மைகளை சிந்திக்க கூடாதபடிக்கு அது கெட்டு கிடக்கிறது. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம மூளையை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. என்னப்பா இருக்கும்? ஒரே பைபிள் வசனமா இருக்குது பிரதர். உள்ள திறந்து பார்க்குறேன், ஆதியாகமம் இருக்குது, யாத்திராகமம் இருக்குது, லேவியராகமம் இருக்குது, என்னாகமம் இருக்குது, உபாகமம் இருக்குது. நம்ம சிந்தக்குள்ள இப்போ எது இருக்குன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டேன்றீங்களா? இப்போ முன்னாடி நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா, பச்சை புழு விட்டதை வெட்டிக்கிளி தின்றது, வெட்டிக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. இதெல்லாம் வந்து எப்படிதமா செழிப்பா என் சிந்தையை வந்து என்ன பண்ணிச்சு, ஆட்கொண்டு உள்ள இருக்கிற ஆவியின் அபிஷேகத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிச்சு, எரேஸ் பண்ணி போட்டுச்சு. இப்போ உள்ள இன்னதரமா இருக்குது, உலகத்தின் பாடல்கள் இருக்குது, சினிமா பாடல்கள் இருக்குது, காதல் பாடல்கள் இருக்குது, சோகத்துக்குரிய பாடல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் துக்கமாக இருந்தேன்னா அதுக்கு, நான் சிங்கிளாக இருந்தேன்னா சிங்கிளுக்கு சாங்க வச்சிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் எங்கே போடுவேன்னு சொல்லுங்க. இப்போ நான் துக்கமாக இருக்கிறேன், ரொம்ப துக்கமாக இருக்கிறேன். இப்போ அடுத்த நிமிஷம் ஸ்டேட்டஸில் போய் என்ன பாட்டு வைப்பேன்? என்ன பாட்டு வைப்பேன்? என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் அப்படின்னு நான் பாட்டு வச்சிருப்பேன். இப்போ என்ன பாட்டு வைப்பேன் சொல்லுங்க? சினிமா பாட்டுலேயும் எனக்கு தெரியும், சோகமாக வச்சா என் ஆளுக்கு கரெக்டாக இது தெரிஞ்சிடும். இப்போ இந்த நிலம் கெட்டு போய் கிடக்குது, இது என்ன பாட்டு தான் வைக்கும்? என் இயேசு நல்லவர், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், என்னை ஒரு நாளை விட்டு விலகிட மாட்டார்னா பாட்டு வைப்பேன். நீ துக்கமாக இருக்கும்போது என்ன பாட்டு தெரியுமா வைப்ப? சோகத்தை யார் தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நிலம் கெட்டு போச்சு. நல்ல நிலமா இருந்தால் எது வச்சிருக்கோம்? என் இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். எவன் விட்டு போனாலும் பக்கத்தில் கைப்பிடிச்சல, யார் என்ன கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்ன கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டான், யார் என்ன கைவிட்டாலும் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டான். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், நெருங்கும் போதெல்லாம் வெந்திடுவேனே, காத்திடுவாரே, காத்திடுவாரே. யார் என்ன கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், யார் என்ன கைவிட்டாலும்
கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். இப்போ இது போல ஸ்டேட்டஸ் வச்சீங்கன்னா எத்தனை பேர் உங்களை தெரிஞ்சுப்பாங்க? உங்க பிரச்சனையை பத்தி எத்தனை பேர் தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு தெரிஞ்சா போதும், இல்ல அவளுக்கு தெரிஞ்சா போதும். இப்போ நீங்க இந்த பாட்டு வச்சீங்கன்னா எவளுக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆனா நீ இந்த பாட்டை வைக்க மாட்டேன், ஏன்னா நிலம் கெட்டு போச்சு. ஸோ இப்படி தான் ஆயிடுச்சு, கெட்டு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதுல என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன், பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டேன். அல்லேலூயா. அதனால கெட்டு போன படியினால இப்ப ஸ்டேட்டஸ் வைக்கும்போது என்னதான் வைக்கிற? துக்கத்தோடு இருக்கிற நீ, அழுகையோடு கூட இருக்கிற. உன் இருதயம் புரோக்கன் ஆட்டா மாறிடுச்சு. என் இருதயம் உடஞ்சு போச்சு பிரதர். அவர் கையில உடஞ்ச இருதயத்தை தூக்கின்னு போற மாதிரி ஒரு பிக்சர் வச்சு பின்னாடி ஒரு சோக பாட்டு ஓடும். உடனே அவங்க ஆளுக்கு தெரிஞ்சிடும், நம்மளுக்கு தான் பாட்டு வச்சுக்கிறான்ட்டு. ஆனா அவனுக்கு தான் தெரியாது உன் இருதயத்தை உடைச்சதே யார்தான்ட்டு. ஏன்னா மண்ணு கெட்டு போச்சு. கெட்டு போனதுனால இதால சிந்திக்கவே முடியல. இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? நான் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கணும்னா எதை வச்சுதான் கொடுக்கணும்? இப்போ உன் ஆவி தேவனோடு கூட இல்ல, உன் உறவுகள் தேவனோடு கூட இல்ல, நீ தேவனை சார்ந்து இல்ல. அங்கு வேதம் அழகாய் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போனார்கள். என்னாச்சா? போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு என்னாச்சு? அற்று போயிடுச்சு. கர்த்தருடைய ஊழியக்காரனும் ஆசாரியர்களும் துக்கிக்கின்றார்கள். அல்லேலூயா. ஏன்னா அவன் தேவனை தேடி வந்தா தேவன் அவனுக்கு நன்மை செய்வார்ன்ட்டு அவனுக்கு தெரியாதபடிக்கு அவனுடைய எல்லா காரியத்தையும் உலகத்தின் வழக்கம் அவனை விட்டு எடுத்து போடுச்சு. அவனை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய காரியத்தை எல்லாம் அவனை விட்டு தள்ளி போட்டு அவன் கர்த்தரை தேடக்கூடாதபடிக்கு உலகத்தை தேடி போகத்தக்கதாக அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட போது, அவனுக்கு நெருக்கம் வந்த போது, அவனுக்கு வேதனை வந்த போது, அவன் வேதனைகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அடுத்த நிமிஷம் அவன் என்ன முடிவை எடுப்பான் சொல்லுங்க? இப்போ 10 வட்டி பிரச்சனை வந்துடுச்சு, 10 வட்டி என் பேச்சை கேட்கல, 10 வட்டி இந்த காரியம் மாறலன்னா உடனே அடுத்த நிமிஷம் நம்மால என்ன பண்ணுவான் சொல்லுங்க? அல்லேலூயா. இது வழக்கத்துல இருக்கிறத யோவேல் சொன்னதை தான் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நம்மால் மனம் உடைஞ்சவனா அடுத்தது என்ன பண்ணுவான்? ஒண்ணு பாவமான பழக்கத்தை கத்துப்பான், இத பாதாளத்துக்கு போறதுக்கு வழியை பார்த்துப்பான். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை மூடி இருந்தா நீ எங்க போயிருப்ப சொல்லு? எங்கப்பா போயிருப்ப? நான் தேவ சமூகத்துக்கு போயிட்டு தேவனோடு கூட சேர்ந்திருப்பேன். ஆண்டவரே, ஏன் எனக்கு போராட்டம், ஏன் எனக்கு நிந்த? அன்னால் தேவனோடு கூட இருந்தபடியினால இப்ப எங்க போய் முறையிடுறாங்க சொல்லுங்க? தேவ சமூகத்துல போய் முறை. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இத்தனை வருஷமா அந்த பிரச்சனை? ஏன் இந்த காரியத்தை முறையிடும் பொழுது ஆண்டவர் அதற்கான என்ன பண்றது சொல்யூஷனை கொடுக்கிறாரு. இப்ப நம்மால் ஆண்டவரை தேட மாட்டான். அடிக்கிற கட்டை எங்க தான்?